திரிஞ்சே இருக்கிறது. ஆமா, இப்பவே 3 மாசம் ஆச்சு. என்னது மடியில படுத்ததுக்கே 3 மாசம்னா மத்த கதையெல்லாம் இருக்குது. அட ஏயா நீ ஒண்ணு, நாம காதலிக்க ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சுங்கிற கணக்க சொன்னா? அதையா சொன்னேன், எதையும் கொஞ்சம் விவரமா சொல்லடி. காலம் கெட்டு கிடக்குது. காலையில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி முன்னாடி ஒரே அடிதடி. அடிதடியா? பிறந்திருக்கிற குழந்தைக்கு கையும் காலும் அம்மா மாதிரி இருக்குதா, கழுத்துக்கு மேல அடுத்த வீட்டுக்கார மாதிரி இருக்குதா. குழந்தைக்கு யாரு தரப்பேன்னு குடுமிப்பிடி சண்டை. அப்புறம் சமாதானம் பண்ணலான்னு விலகிட்டு போய் குழந்தைய பார்த்தா அந்த அயோக்கிய பயவுள்ள இடுப்புக்கு மேல என்ன மாதிரியே இருக்குது. ஐயோ, அப்புறம் வாழ இருந்த பட்ட மாதிரி விட்டா போதும் ஓடியாந்துட்டேன். அத விடியா, முதல்ல நம்ம கல்யாணம் எப்போ அத சொல்லு. அட ஏண்டி கல்யாணம் கல்யாணம்னு பறக்குற? செக்கு மாட நுகத்தடிக்கு கழுத்தை நீட்டி தலையிற மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்னடி பெருசா சாதிச்சிட போறோம்? மிஞ்சி மிஞ்சி போனா குஞ்சும் குழுவானுமா நண்டும் சுண்டுமா 4 குழந்தையும் நம்ம காலை சுத்திட்டு அலைய போகுது. இதுக்கு ஒரு கல்யாணம் தேவையா? ஏண்டி தாலி கட்டினாத்தான் தாலாட்டு பாடணுமா? ஏதேது பேசி பேசியே என்ன பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடுங்க போல இருக்க. அரிய ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. 4 நாளைக்கு முன்னால உங்க அப்பனை கடத்தரவுல பார்த்தேன். அவனடி இப்பவும் அப்பவும் நலையறான். ஒருத்தன் தும்மல் போட்டான், இவன் தூர போய் விழுந்துட்டான். யாவ் என்ன கிண்டலா? பின்னாடி தேவாங்க ஜிப்பா தச்சு போட்ட மாதிரி இவன் 4 நாள் உள்ளே போயிட்டு இருந்தா தேர மாட்டான் போல இருக்குது. அது ஏன் கேக்குற? மனவியாதியோ பெரிய தேவதாசு காதல் பிரிவு தாங்க மாட்டாம காப்பில போட்ட கருப்பு வெட்டு மாதிரி கரைஞ்சுக்கிட்டே போறாரோ? இல்லையா, அவர் எங்க அம்மா செத்து போனதுல இருந்து ஒரு மாதிரி ஆயிட்டாரு. மாதிரி என்ன? மாதிரினா அவர் எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு எங்க அம்மா படவை எடுத்து வச்சுக்கிட்டு உடலைய வச்சு. காமாட்சி, இந்த நீலப்படவை பார்க்கும்போது நீ பாரு நீலாம்பரி ராகம் தான் ஞாபகத்துக்கு வருது. காமாட்சி, காம்போதில சஜ்ஜமத்தை பிடிச்சு நீ உதற நான் பதற, நான் பதற நீ உதற. காமாட்சி அப்படியா? உங்க அம்மா நினைப்புலயே உங்க அப்பனுக்கு மழை கண்டு போச்சு. சரோஜா, நாம 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு அடிச்சது யோகம். என்னையா சொல்ற? நேர வீட்டுக்கு போய் உங்க அப்பன் கிட்ட அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல ஜோலார்பேட்டை ஜோசியம் வந்திருக்கிறான், அவங்கிட்ட போனீங்கன்னா உங்க மனக்கவலை எல்லாம் தீரும்னு சொல்லி அங்க அனுப்பிச்சு வை. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரியா?